ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர், வழக்கறிஞர் டாக்டர் ராமசெய்யோன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ அமைச்சரவை மாற்றம்ங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளாக இருக்குது. இதை எப்படி புரிந்து கொள்ளணும்? பொன்முடி அவர்களுக்கு அமைச்சரவையிலிருந்து விலக்கியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் போயிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு முக்கியமான மினிஸ்டர்ஸ். திமுகவின் வெற்றிக்காக ரொம்ப பாடுபட்டவங்க தான். வட தமிழகத்தில் பொன்முடி ரொம்ப சீனியர். செந்தில் பாலாஜி வந்ததுக்கப்புறம் கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. கொங்கு மண்டலம்ங்கிறது ஒரு அதிமுகவுக்கு சார்பான பகுதியாக இருந்த இடத்துல அந்த மேற்கு பகுதியில் திமுகவுக்கு வெற்றி இவர் வந்ததுக்கப்புறம் வந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் இவர் சிவசங்கர் போன்றவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு. மனோ தங்கராஜ் உள்ளே இறங்கியிருக்கிறாரு. எப்படி சார் இதை நீங்கள் ஒரு பொதுவாக பார்க்குறீங்க இந்த அமைச்சரவை மாற்றத்தை? இந்த அமைச்சரவை மாற்றம் திமுக நீதித்துறையை மதிக்குதுங்கிறத காட்டுது. நீதிக்கு தலை வணங்குங்கிற மாதிரி பார்க்கலாம். என்ன காரணம்னா, சென்ற 8/4/2025 அன்னைக்கு உச்சநீதிமன்றம் கவர்னர் கிடப்பில் போடப்பட்ட மசோதாக்கள்லாம் செல்லும் அப்படின்னு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு கொடுக்கக்குள்ள அதை பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது ஆளுநரோ வரவேற்றிருக்கணும். அதுபடி நடந்திருக்கணும். அதை விடுத்துட்டு துணை ஜனாதிபதி, கவர்னர், பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அதே நேரத்தில் திமுக இந்த அமைச்சர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு எதிராக எந்த உத்தரவும் இன்னைய வரையும் பிறப்பிக்கப்படவில்லை. செந்தில் பாலாஜிக்கு வழக்கு விசாரணையின் போது போஸ்ட் ஆர் ஃப்ரீடம், நீங்கள் மந்திரியா தொடர விரும்புகிறீங்களா அல்லது சுதந்திரமாக இருக்க விரும்புகிறீங்களான்னு ஒரு கேள்வியை எழுப்புது. மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஒரு டைம் கொடுங்க, நான் ஆலோசனை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றம் எதை நோக்குது, நீதிமன்றத்தோடைய என்ன ஓட்டத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு செந்தில் பாலாஜி ஒரு தியாகியாக தானாக முன்வந்து இன்னைக்கு ராஜினாமா செய்துட்டார். அதே போல் அமைச்சர் பொன்முடியை பொறுத்தவரை பொன்முடி பேசிய பேச்சுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டார். ஒருத்தவங்க வருத்தம் தெரிவிச்சிட்டா அதோட அதுக்கப்புறம் அவர் அது தவறு அப்படிங்கிறத உணர்ந்து வருத்தம் தெரிவித்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தாமாக முன் இது பேரில் ஒரு புகார், இதை ஒரு புகாராக ட்ரீட் பண்ணி வழக்கு போடணும்னு சொல்கிறாரு. சொல்லக்குள்ள ஏற்கனவே அது சம்பந்தமாக மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில் இதே பிரச்சனை முடிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லக்குள்ள, இல்லை அவங்க சூமோட்டோவாக தாமாக முன் தலைமை அரசருக்கும் ரிஜிஸ்ட்ராருக்கும் ரெஃபர் பண்ணி அதை ஒரு பொதுநல வழக்காக எடுத்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து ஜூன் 5ஆம் தேதிக்கு இது பண்ணணும். வழக்கு விசாரணையை ஜூன் 19ஆம் தேதிக்கு ஒத்தி வச்ச நிலையில் அவரும் நம்மால் அரசுக்கு நெருக்கடி ஏற்படக்கூடாது என ராஜினாமா செஞ்சிட்டாரு. இந்த இரு ராஜினாமாக்களும் எதை காட்டுதுன்னா, திமுக நீதித்துறையின் மேல் கொண்டுள்ள, திமுகவும் திராவிட மாடல் அரசும் நீதித்துறையின் மேல் கொண்டுள்ள மரியாதையை காட்டுது. மரியாதையை காட்டுது. ஒரு புறம் புரியுது, அது நீதித்துறையை மதிக்கணும் அப்படி ஒரு அரசு அப்படிங்கிறத. இன்னொரு புறம் பாருங்களேன், அவங்க இடி அந்த அந்த சட்டங்களை வைத்து அவர்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்களோ? இல்லை, அதுக்கு ஒரு நிச்சயமா ஒரு முடிவு. இந்த வழக்கு, இடி வழக்கு இதெல்லாம் இருக்கின்ற ஒருவர் டெல்லியில் முதலமைச்சராக இருந்தார் இல்லையா? ஜார்க்கண்டில் முதலமைச்சர், அவங்க மீதெல்லாம் வழக்கு இல்லையா? அவங்களாம் வழக்கு இருந்தா ஏன் வேற சொத்து குவிப்பு வழக்கு, இவ்வளோ வழக்கில் இருந்தவங்க முதலமைச்சராலாம் இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கு இருக்கிறவங்க தான் முதலமைச்சராக இருக்கணும், அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னா, இதுக்கு முன்னாடி முன்மாதிரியாக நிறைய பேர் வழக்குகளுடன் போராடிய முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருந்திருக்கிறாங்களே. ஆனால் இந்த முறை மட்டும் அதில் அப்போ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், ஒன்றிய அரசு அந்த இடி இது மாதிரி சட்டங்களை வைத்து வெற்றி பெறுகிறார்கள்னு எடுத்துக்கலாமா? அது இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடங்கிற மாதிரி, வேண்டாதவன் கால்பட்டா குத்தம், கைப்பட்டா குத்தங்கிற மாதிரி திமுகவுக்கு தான் இவ்வளோ நெருக்கடியை மத்திய அரசு கொடுக்குது. இதே அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸில் இருந்துட்டு அவருக்கு இடி பிரச்சனையெல்லாம் இருந்தது. அவர் அந்த தேசியவாத காங்கிரஸை உடைச்சி பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுக்கக்குள்ள அவர் அந்த வாஷிங் மிஷினில் பிஜேபிங்கிற வாஷிங் மிஷின் கூட்டணியில் போட்ட உடனே அவர் வெளியாயிட்டார். அவர் புனிதர் ஆயிட்டார். அவருடைய 100 கோடி சொத்துக்கள்லாம் விடுவிக்கப்பட்டது. இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா கட்சி ரெண்டும் திமுகவையும் திராவிட மாடல் தமிழக அரசையும் எப்படியெல்லாம் நசுக்கணுமோ நசுக்கிறதுக்காக தான் இந்த இடியை ஏவி விடுறது. இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுங்கிற ஒரு விஷயம் பல ஆண்டு காலமாக இருக்குது. ஆனால் மோடி 2014 பதவி ஏற்ற பிறகு தான் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஏன்னா அது காங்கிரஸையும் எதிர்கட்சிகளையும் திமுகவையும் குறி வச்ச பிறகு தான் அதை பற்றி எல்லாருக்கும் தெரியுது.
ஒரு சாதாரணமாக கிராமத்தில் போய் நீங்கள் அமலாக்கத்துறைன்னு சொன்னீங்கன்னா கூட இன்னைக்கு என்ன சொல்கிறான், மோடி போலீஸான்னு கேட்குறான். அப்படி கேட்குறாங்களா? மோடி போலீஸான்னு கேட்குறான். அதாவது தமிழ்நாடு போலீஸா, ஆந்திரா போலீஸு, கேரளா போலீஸு, மோடி ஒரு போலீஸ் மோடி வச்சு போலீஸான்னு கேட்குறான். அது என்னன்னா, அது மோடி அதை பயன்படுத்துறதுனால மோடி போலீஸான்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துடுச்சு. ஆனால் இந்த அமைச்சர்கள் ராஜினாமா செய்தாலும் இவர்கள் கட்சி பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு திமுகவை வலுப்பெற செய்வார்களே ஒழிய ஒருபோதும் இது திமுகவுக்கு பின்னடைவு அல்ல. அப்படி பார்க்கல நீங்க? இதெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த ஏங்க மிஸ்ஸாவே பார்த்ததுங்க திமுக அந்த திமுகங்கிறது ஒன்றிய அரசை கொள்கை ரீதியாக எதிர்த்து போராட்டங்களை சந்தித்து ஆட்சியை இழந்து மக்களுக்காக போராடிய ஒரு கட்சி. இன்னைக்கு நேற்றுக்கு வந்த கட்சி இல்லை. 1949 துவக்கப்பட்ட கட்சி கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளை தாண்டி வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி. மிசாவை பார்த்துருக்கு, எல்லா அடக்குமுறைகளையும் பார்த்து விட்டு வந்த கட்சி. இதெல்லாம் எந்த கொம்பனாலையும் திமுகவெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. உலகம் இருக்கிற வரையும் திமுக இருக்கும். திமுகவெல்லாம் அழிக்க முடியாது. நெருக்கடி கொடுக்கலாம். ஆனால் அந்த நெருக்கடியவே சாதனையாக்கி காட்டி 2026 மீண்டும் திராவிட மாடல் அரசு, முன்னாடி 200+ எங்கள் இலக்குன்னாங்க. இப்போ இந்த நெருக்கடியெல்லாம் வர வர இன்னும் திமுக காரனுக்கு உத்வேகம் ஏற்பட்டு பம்பரம் போல் உடன்பிறப்புகள் செயல்பட்டு 220க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டில். இல்லை, நீதித்துறையை மதித்து தங்களுக்கு வேண்டப்பட்ட அல்லது தன் கட்சியின் அடையாளமாக இருந்த அமைச்சர்களே நீக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. ஆனால் ஆளுநருக்கு பல்லு பிடுங்கியாச்சு, அதிகாரம் இல்லை. பல்லு இல்லாத ஆணையங்கிற மாதிரி பல்லு இல்லாத அந்த பதவியில் இருக்காரு. இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. அவர் தீர்ப்பு இனிமேல் ஆளுநரால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்தும் ஒரு துணைவேந்தர்கள் கலந்துக்கலைனாலுமே ஒரு மாநாடை கூட்டுறாரு, துணை ஜனாதிபதியை கூப்பிடுறாரு. அப்போ நீதித்துறை அவ்வளோ பெரிய கொட்டிய பிறகும் ஆளுநர் இங்கே இருக்கிறாரு. ஆளுநர் அதுக்கப்புறம் அவராகவே ஒரு தார்மீக அடிப்பில் விலகி போவார்லாம் சில பேர் சொன்னாங்க. என்னங்க இவ்வளோ பெரிய அவமானம் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு. ஆனால் ஆளுநர் நீக்கலை. ஆனால் இங்கே பொன்முடி நீக்கப்பட்டிருக்கிறார், செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டிருக்கிறார். நான் இங்கே அரசியல் சட்டத்தை தாண்டி, அரசியல் சட்டம் இதெல்லாம் தாண்டி அவங்க ஏதோ ஒரு வகையில் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோங்கிற மாதிரி செய்கிறாங்களோ, சரியான வழியிலையோ தப்பான வழியிலையோ சட்டத்திற்கு புறம்பாவோ ஏதோ ஒன்றில் சட்டத்தின்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் மீறி பண்ணாலுமே ஆளுநர் இன்னும் இருக்கிறாரு, நான் இன்னும் கூட்டுவேன்னு சொல்கிறாரு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் திமுகலேருந்து அமைச்சர்கள் நீக்க வேண்டிய சூழல் வந்துட்டு இருக்கு. அதை தான் கேட்குறேன். அவங்க எப்படியோ எதையோ ஒன்று சாதிச்சுட்டே இருக்காங்களோ. ஒரு விஷயத்த நீங்கள் உற்று நோக்கணும். கவர்னரை பற்றி தீர்ப்பு வந்தக்குள்ள கவர்னர் அதை எப்படி ரியாக்ட் பண்ணாருங்கிறதையும் மக்கள் பார்க்குறாங்க. செந்தில் பாலாஜி, பொன்முடி அவர்களுடைய வழக்குகளில் நீதிமன்றம் உத்தரவு போடலை, விமர்சனங்களை நீதிமன்றம் கருத்தை தெரிவித்ததையும் மக்கள் உற்று நோக்குறாங்க. இவங்க இவ்வளோ வெற்றி பெற்றதா சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒன்றிய அரசுக்கும் தற்காலிக வெற்றி. இவங்க இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? எப்படியாவது 2026 திமுகவை வீழ்த்தி அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்க மக்கள் மனதில் திமுக நீங்கா இடம் பெற்று மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெறக்கூடிய ஒரு சூழலை தான் உருவாக்குறாங்க. இன்னொன்று, இந்த நீதிமன்ற தீர்ப்புகளை பற்றி சொன்னீங்க. அந்த 8/4/2025 தீர்ப்பு, நீதிபதி பர்திவாலா, நீதிபதி மகாதேவன் கொடுத்த தீர்ப்பை பார்த்தீங்கன்னா, தி ஆக்ட் ஆஃப் த கவர்னர் இஸ் மேலஃபைடி அண்ட் நாட் வித் குட் இன்டென்ஷன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆளுநருடைய செயல்பாடு கெட்ட நோக்கத்தில் இருப்பதை இந்நீதிமன்றம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினால் என்றைக்கு 2வது முறையாக தமிழக சட்டமன்றம் கூடி இந்த மசோதாக்களை நிறைவேற்றி கொடுத்ததோ 18/11/2024 முதல் இந்த 10 மசோதாக்களும் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆளுநர் சரியாக செயல்படவில்லை, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார், ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார், சட்டமன்றம் ஏற்றி கொடுத்த மசோதாக்களை ஒப்புதல் கொடுக்காமல் தேவையில்லாமல் ஜனநாயகத்தை இழிவுபடுத்தி இருக்கிறார்னு சொல்றாங்க. வேற ஒரு ஆளுநராக இருந்தால், வேற ஒரு ஒன்றிய அரசு கட்சி ஒன்றியத்தில் ஆட்சியை புரிந்துட்டு இருந்தால் நிச்சயமாக ஆளுநரை திருப்பி பெற்றிருப்பார்கள் அல்லது ஆளுநர் ராஜினாமா செஞ்சிருப்பாங்க. இதுல அவங்களும் திரும்ப அழைச்சிக்கல, அவருடைய காலம் 5 ஆண்டுகள் முடிந்தும் இவரும் ராஜினாமா செய்யல. அப்ப இவங்கெல்லாம் என்ன பார்வைன்னா, ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, சட்டத்தின் ஆட்சி. whoever high he may be, he is not above law அப்படிம்பாங்க. யாரும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சட்டத்துக்கு கீழே தான், சட்டத்தை மதித்து நடக்கணுங்கிறாங்க. ஆளுநர் செய்கை, ஒன்றிய அரசினுடைய செய்கையெல்லாம் நாங்கள் சட்டத்தெல்லாம் மதிக்க மாட்டோம். சட்டத்தை மதிக்காதவங்க ஜனநாயகத்தை எப்படி மதிப்பீங்க? அதையும் மதிக்க மாட்டாங்க. அதுதான் காட்டுது.
அதனால் என்ன நெருக்கடி கொடுத்தாலும் என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த நெருக்கடிகள் ஒருபோதும் திமுகவை ஒன்றும் செய்யாது, மேலும் மேலும் வலுப்படுத்தும். அதுதான் நிச்சயமா. இது திமுகவுக்கு நெருக்கடி அல்ல, இது திமுகவுடைய வெற்றியை பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்ப ஸ்டாலின் இது எல்லாத்தையும் பலமாக்குறாரு முதலமைச்சர். அப்பா அவங்க ஆளுநரை நீக்க சொல்லி சட்டப்படி வந்தாலும் செய்யல, ஆனா நம்ம உடனே செஞ்சிருக்கோம், இதையெல்லாம் வச்சு வெறியா வேலை பாருங்க, இதெல்லாம் பாத்துக்கலாம், இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு. அதாவது இதன் மூலமா முதலமைச்சரும் திமுகவும் தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, ஆளுநர் ராஜினாமா செய்யன்னு சொல்லாம மற்ற எல்லாத்தையும் ஆளுநருடைய செய்கை உண்மைக்கு புறம்பானது, அது கெட்ட நோக்கத்தோடுன்னு சொல்லியுமே ஆளுநர் மீண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிற அளவில் ஒரு துணைவேந்தர் மாநாட்டை போட்டு அது இந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடாக இல்லாமல் மிகப்பெரிய தோல்வியில் முடிஞ்சு போச்சு. ஆனால் எங்களுக்கு எந்த நீதிமன்ற உத்தரவும் இல்லை. நீதிமன்றம் வழக்கு விசாரணையின் போது தெரிவித்த சில கருத்துக்களை கூட நாங்கள் அதை உள்வாங்கி அதற்கு உரிய மரியாதை கொடுத்து அதன்படி நடந்து கொள்கிறோம். அதனால் நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம், சட்டத்தின் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குதுங்கிறது தான் முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அப்படிதான் பார்க்குறீங்க நீங்கள். அப்போ ஸ்டாலின் க்ளீன் ரிப்போர்ட் கொடுக்குறாரு மக்கள்கிட்ட, கட்சிக்காரங்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் சொல்கிறாரு. அதாவது எங்களுக்கு நெருக்கமானவராக இருக்கலாம், கட்சிக்கு உழைத்தவராக இருக்கலாம், ஆனால் நீதிமன்றத்தினுடைய விமர்சனத்துக்கு உட்பட்டவராக இருந்தால் யாராக இருந்தாலும் ராஜினாமா செய்ய வேண்டியதான். அதனால நாங்க சட்டத்தை மதிக்கிறோம். நீ மதிக்கல, நான் மதிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணி. அதாவது இன்னைக்கு அந்த கவர்னர் தீர்ப்பு வந்த அன்னைக்கு சீஃப் மினிஸ்டரோட இமேஜ் எங்கேயோ போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பெருமிதமா எடுத்துக்கிட்டாங்க. நம்மளால முடியல, தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாத்தையும் சட்ட ரீதியா அணுகியே அவங்க சாதிச்சிட்டாருன்னு நினைச்சாங்க. அதை விட நேற்று 2 அமைச்சர்கள் நீதிமன்றத்தினுடைய விமர்சனத்துக்காக ராஜினாமா செய்யக்குள்ள அவருடைய இமேஜ் இன்னும் இஸ் மிஸ்டர் கிளீன், நாட் ஓன்லி இன் வேர்ட்ஸ் பட் ஆக்ஷன். சொல்லால் மட்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தூய்மையானவர் அல்ல, செயலாலும் தூய்மையானவர் என்பதை தான் இந்த 2 அமைச்சர்களுடைய ராஜினாமா காட்டுகிறதை ஒழிய எந்த வகையிலும் இது திமுகவுக்கு நெருக்கடி இல்லை. இப்போ மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக இருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மனோ தங்கராஜ் அமைச்சராக ஆக்கப்பட்டதற்கு காரணம், அங்கே கன்னியாகுமரியில் சுரேஷ் ராஜன் இப்போ சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தலைவர் ஆக்கியிருக்காங்க. அதே போல் மனோ தங்கராஜனுடைய சேவையும் தேவையாக ஏற்பட்டதனால் அவரையும் அமைச்சராக்கியிருக்காங்க. அந்த சைடு தெற்க அரசுக்கு நல்ல பேர் ஈட்டி தருவதற்கு அவரும் முயற்சி செய்வார், நிச்சயமாக நல்ல முறையில் நடந்து கொள்வார் என்று நம்புகிறோம். இல்லை, அவர் முதன்முறை அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட போதே ஒரு பொதுவான ஒரு பார்வை வெளியிருந்து வந்தது. அவர் அந்த பாஜக பெல்ட்டான கன்னியாகுமரியில் அவர் இந்துத்துவ எதிர்ப்பு அதிகம் பேசுகிறாரு, பாஜக எதிர்ப்பு பேசுகிறாரு, ஸோ ஒரு தீவிரமான திராவிட கொள்கையில் இருக்கிறாரு, அதுவே அவர் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்க காரணமாயிருச்சு, இவருடைய ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸ் இதெல்லாம் கூட இவர் கொஞ்சம் இதாக பேசிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்தது. அதை எப்படி பார்க்குறீங்களா? அந்த மாதிரி அவர் இன்னைக்கும் அவர் அமைச்சராக இருந்த போதும் சரி, அமைச்சராக இல்லாத போதும் சரி, அந்த பாரதிய ஜனதா காலூன்றிய கன்னியாகுமரியில் கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கார், எதிர்த்து வந்தார். ஆனால் அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டதற்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுக்கு எந்த காரணம் இல்லையா? அந்த காரணத்தை எடுத்திருந்தா அவர் தொடர்ந்து அமைச்சரவையில் இருந்திருக்கணுமே, அது காரணம் அல்ல. சில நிர்வாக காரணங்களால் அவர் நீக்கப்பட்டார், தற்பொழுது அவர் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். ஒரு அமைச்சர் ஏன் நீக்கப்பட்டார், ஏன் சேர்க்கப்பட்டாருங்கிறது அந்த அமைச்சரவை தலைமை தாங்குற முதலமைச்சருக்கு மட்டும்தான் தெரியும். அது நிர்வாக வசதிக்காக செய்யலாம், நிர்வாக ரீதியாக சில நடவடிக்கைகள் அப்போது தேவைப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் அவங்க முதலமைச்சருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. அது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்ததுனால தாங்கிறது தவறான செய்தி, அதுக்கு சம்பந்தம். செந்தில் பாலாஜி அவர் வந்ததற்கு பிறகு, அதாவது மேற்கு மண்டல இன்சார்ஜுங்கிற மாதிரி அவர் எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி மேற்கு மண்டலத்தில். தொடர்ச்சியாக மேற்கு மண்டலம்னாலே அதிமுக, ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுக தான் அங்கே மிகப்பெரிய வெற்றி பெற்றது, கோவையிலும் சரி சேலத்திலையும் சரி, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த நிலையில் செந்தில் பாலாஜி வந்ததுக்கப்புறம் அதிமுகவினுடைய ஒரு வாக்கு வங்கியாக இருக்கின்ற அங்கு உள்ள ஒரு பெரும்பான்மை சமமான கவுண்டர்கள் வாக்குகள் கொஞ்சம் கணிசமாக இந்த பக்கம் திரும்பி இருக்கு, திமுகவுக்கு திரும்பி இருக்கு, அருந்ததிகள் ஓட்டும் ஓரளவுக்கு திமுக வந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு பார்வை வந்துகிட்டு இருந்தது.
இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து இறங்கியிருப்பதுங்கிறது மேற்கு மண்டலத்தில் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியில் எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமா, இல்ல அந்த வேலை வந்து இன்னும் துரிதமா நடைபெறுமா? அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சராகவும் கோவை மாவட்ட பொறுப்பாளராகவும் அங்கே கொங்கு மண்டலத்துக்கு கட்சிக்கு பொறுப்பாளராகவும் இருந்த வேலை பார்த்த சூழல் வேற. இப்போ அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு முழு நேர கட்சி ஊழியர் ஆயிடுறாரு. முழு நேரமும் அவர் கொங்கு மண்டலத்தை இன்னுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திமுகவுக்கு பிஜேபியும் உச்சநீதிமன்றமும் நமக்கு இன்டைரக்டாக வந்து உதவி தான் புரிஞ்சிருக்காங்க திமுகவுக்கு தான் நினச்சிக்கலாம். என்ன காரணம்னா அமைச்சராக இருந்து கொண்டு கட்சி வேலை பார்ப்பதுங்கிறது, அமைச்சராக இருக்கக்குள்ள அமைச்சர் வேலை பார்க்கறதுக்கே ஒரு நாளைக்கு 12-13 மணி நேரம் தேவைப்படும். அதுக்கப்புறம் கட்சி வேலை பார்க்கறதுங்கிறது ஒரு 3-4 மணி நேரம் தான் ஒதுக்க முடியும். இப்போ அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு முழு நேரம் வந்து அந்த கட்சி பணியை தான் பார்ப்பார், இன்னும் வலுப்படுத்துவார். இன்னும் கொங்கு மண்டலத்தில் கிராஸ் ரூட் லெவல் அடிமட்டத்தில் இருந்து கட்சியை பலப்படுத்தி 100% வெற்றியை நீங்க வேணா சட்டமன்ற தேர்தலில் பாருங்க. மேற்கு மண்டலம் 100% வெற்றியை திமுகவுக்கு ஈட்டி தரும். ஏன்னா 2 இதுல ஒன்று இருக்கு. ஒன்று செந்தில் பாலாஜி உழைப்பு, இன்னொன்று நீங்க முன்னாடியே சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த முதலமைச்சர் மேல வழக்கு இல்லையா, இந்த முதலமைச்சர் மேல வழக்கு இல்லையா, அவரெல்லாம் பதவி விலக சொல்லலை, இவங்க மட்டும் சொல்றாங்களேங்கிற அந்த அனுதாபம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உள்ளதை விட கொங்கு மண்டல மக்கள் மேல செந்தில் பாலாஜியை வந்து அவங்க ரொம்ப விரும்புறாங்க. ஒரு சாதாரண ஒரு அமைச்சர், சாமானியனா எல்லாருக்கும் எல்லாம் போய் எளிதில் அணுகக்கூடிய அளவுல வந்து இது பண்றாரு. அதே நேரத்தில் மக்களுடைய ஃபீல்டு ஒர்க்கர் முதலமைச்சர்ட்டையும் துணை முதலமைச்சர்ட்டையும் கொண்டு சென்று அதை தீர்த்து வைக்கிறாரு. அந்த சூழல்ல வந்து செந்தில் பாலாஜியை வந்து அமைச்சரவையிலேருந்து விடுவிக்கப்பட்டது அல்ல அவர் ராஜினாமா செஞ்சதை வந்து ஒரு தியாகமாக தான் நினைக்கிறாங்க. ஏன்னா மற்ற வழக்கு இல்லாதவர்கள் வந்து பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் 2 பேர் மட்டும்தான் பதவியில் இருக்கலாம். ஒன்று நம்ம முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மட்டும்தான் இருக்கலாம். அந்த ஒரு சூழலில் இந்தியாவிலே, ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் குஜராத்தில் வந்து முதலமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருக்கக்குள்ள இவங்க பேரை போடப்படாத வழக்குகளாம், கொலை வழக்கு என்னென்னமோ கொளுத்துனாங்க, ட்ரெயினை கொளுத்துனாங்க, அத்தனை வழக்குகள் இருந்தது. அவங்களே பிரதம மந்திரியாகவும் ஒன்றிய அரசுடைய உள்துறை அமைச்சராகவும் இருக்கக்குள்ள மக்கள் அதெல்லாம் சிந்திக்கிறாங்க. குஜராத் கலவரத்தை 2012 என்ன நடந்தது, அப்போ இவங்க என்ன நடந்துக்கிட்டாங்க, அப்போ இவங்க பதவியில் இருந்தது விலகுனது. இப்போ அதை வந்து செந்தில் பாலாஜியை பார்க்கக்குள்ள இவர் மேலே உள்ள இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இதில் பார்க்கணும். என்னன்னா உச்ச நீதிமன்றம் செப்டம்பர் 26, 2024 செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுக்குறாங்க. பெயில் கொடுக்கக்குள்ள நீங்க மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. ஆமா, அதைத்தான் தொடக்கத்தில் அப்படி ஒரு கண்டிஷன் இருந்திருந்தா நிச்சயமா தமிழக அரசும் ஆயிருக்காது. ஜாமீன் கொடுப்பதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அமைச்சர்னு இருந்தீங்கன்னா உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைச்சிருவீங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு பாயிண்ட் சொல்லி தான் ஜாமீன் கொடுக்காமலே இருந்தாங்க அவங்க. இல்ல ஜாமீன் அப்ப சில நிபந்தனைகள் விதிப்பாங்க, கண்டிஷன்ஸ் ஃபார் பெயில், கிராண்டிங் பெயில். அதுல நீங்க திருப்பி அமைச்சராகக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் உச்ச நீதிமன்றம் சொல்லலை. 2வது வழக்கு விசாரணை ஆரம்பிக்கல. வழக்கு விசாரணை ஆரம்பிச்சாதான் சாட்சியை மிரட்டணுமா மிரட்டலையாங்கிற கொஸ்டினே வரும். வழக்கு விசாரணை ஆரம்பிக்காத நிலையில் உச்ச நீதிமன்ற பெயில் கண்டிஷன்ல வந்து செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக கூடாதுங்கிற நிலையில இப்போ போய் அதை இம்போஸ் பண்றதுங்கிறது சட்ட ரீதியாக சரியாக இருக்காது. இருந்தாலும் அதை உச்ச நீதிமன்றம் வந்து அவர் கலைப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஏசியத்தின் அடிப்படையில் அதை மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை சொல்லும் பொழுது அதனால வந்து போஸ்ட் ஆர் ஃப்ரீடம்னு கேட்கக்குள்ள ஐ வாண்ட் ஒன்லி ஃப்ரீடம், ஐ டோன்ட் வாண்ட் போஸ்ட், எனக்கு பதவி தேவையில்லை, எனக்கு சுதந்திரம் தான் தேவை, நான் கட்சிக்கு பணியாற்ற போகிறேன், கொங்கு மண்டலத்தை நான் வலுப்படுத்த போகிறேன்னு தானாக முன் வந்து ராஜினாமா செய்துட்டார். அதை வந்து நம்ம நீதிமன்ற தீர்ப்புக்கு நீதிக்கு தலைவணங்கி ராஜினாமா செய்திருக்கிறார். அது திமுகவுக்கு வலுதான் சேர்க்குமே ஒழிஞ்சு எந்த இடத்துலையும் வலுவெடுக்க செய்யாது. இந்த அமைச்சர்களுடைய பதவி இறக்கம் இல்லை, அமைச்சர் பதவியே எடுத்தது இது கட்சி ரீதியாக என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும், இது சட்ட ரீதியாக அதை எப்படி அணுகிறது, இது எப்படி கட்சி அணுகிருக்கு, இது எப்படியெல்லாம் போகும் என்பதெல்லாம் குறித்து உங்களது பார்வையை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கள யதார்த்தத்தில் இருந்தும் உங்களது பார்வைகளை ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க. நன்றி.